தமிழன் கொடி பறக்குது, தலைமை யுகம் பறக்குது பறக்குது பறக்குது. சரி, வீடியோக்குள்ள போலாம். சுராசேகர், வாட் பண்றா? ரொம்ப சோகமா இருக்க. டேய், என்ன சுராசேகர்னு கூப்பிடாத. என்னங்க கோச்சிக்கிறான்? சுராசேகர் தானடா உன் பேரு. நான் பேரை மாத்திட்டேன். பேரை மாத்திட்டியா? டேய், இப்போ உன்னை பாராட்டுறேன்டா. சுரா புரா குரான்னு வச்சுக்கின்னு என்னதான்டா பேரை மாத்தினா? இப்பயாச்சும் திருந்தினியா? டேய், இப்ப என் பேர் என்ன தெரியுமா? என்னடா? பிகிலு பாபு. பிகிலு பாபா? ஆமா. திருந்த மாட்டானுங்க இந்த அண்ணன், திருந்த மாட்டானுங்க. ஏன்னா அம்மா அப்பா அழகா உங்களுக்கு பேரை வச்சா அதை விட்டுட்டு சுராசேகரு, பிகிலு பாலு, ஷாஜான் சரவணா, என்னடா பேரு? இந்த அணில் குஞ்சிகள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வரவன் பேரா பார்த்தா விஜய் படம் பேரா வச்சுக்கிறான். லைனா விஜய் போட்டோ வச்சுக்கிது. என்னங்க இவனுங்கெல்லாம் வந்து படம் பேரும் நல்லா இல்ல சொன்னா கேட்க மாட்டானுங்களே. படமே நல்லா இல்லையான்ற படம் பேருக்கு போயிட்டேன். இவனுங்கெல்லாம் நாளைக்கு அரசியல் பண்ண போறானுங்க. ஒரு கவுன்சிலர், நாளைக்கு அமைச்சர் ஆனா கூட மாண்புமிகு கில்லி பாலு எப்படி இருக்கு நினைச்சு போறேன். மாண்புமிகு ஷாஜகான் சரவணா, சுராசேகர். யோசிச்சு பாரு எப்படி இருக்கும்னு. அல்டிமேட்டா இருக்கும், செமையா இருக்கும். ஆனா என்னடா அறிக்கை தலைவர் இவன் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. ஞானசேகரன் தலைவன் அறிக்கையை விடல. அறிக்கையை விடு தலைவா. அறிக்கை நாயகனே, எங்கள் அறிக்கை ஸ்டாரே. வந்துச்சு அறிக்கை வந்துச்சுடா. அடாடா கூரைய பிச்சுக்கிட்டு குடுக்குறாடா தலைவன். கூரைய பிச்சுக்கிட்டு எவ்வளவு அறிக்கடா? எவ்வளவு அறிக்கை? ஐயா கொட்டுது, அறிக்கை கொட்டுது. நகை கடை, வியாசர்பாடி இஷ்யூ வந்துச்சுடா. வந்துச்சுடா இஷ்யூ வந்துருச்சா? ஞானசேகரன் இஷ்யூ வந்துருச்சு. தலைவன் படிச்சிருக்கான், என்ன சொல்லி இருக்கான், என்ன இஷ்யூ அப்படின்றத டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் செய்து உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேத்து நமக்காக உதவிய நம்முடைய அருமை நண்பர் கதிரவேல், ஹாப்பி சேனல், அப்புறமா நிசாம்தீன், அப்புறமா குமரன் ரங்கசாமி, இவங்க 4 பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே வாங்க தலைவர் விட்ட அறிக்கைய கிழிக்கலாம். பார்க்கலாம்ப்பா, கிழிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, நம்முடைய அறிக்கை நாயகர், நான் என்ன சொல்றேன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்காக இவர் வந்து கொஞ்ச நாள் அடம்புஷ் இருந்தார். 2012ல இருந்து எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் தான் வேணும். சொல்ல தெரியல. அந்த ரவுடி ரத்தர் படத்துல ஒரு டான்ஸ் ஒன்னாடுவாப்புல. அப்போ சொல்லுவார் அந்த ஹீரோ, சூப்பர் ஸ்டார் இங்க தான் வந்தீங்கன்னு சொல்லிட்டு. எப்போ 2012 இருந்தே எங்க அண்ணன் வந்து டைரக்ஷன்ல ஆக்சுவலா பார்த்தனா இப்பதான் வந்து அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு. அப்போ முன்னாடி சூப்பர் ஸ்டார் பதவிக்கு தான் ஆசைப்பட்டாரு. பட் சூப்பர் ஸ்டார் பதவியும் அவருக்கு தரல, முதலமைச்சர் பதவியும் அவருக்கு கிடைக்க போறது இல்லை. அதனால நாங்க வந்து ஒரு புது பட்டப்பேர் அவருக்கு தரலான்னு. ஏன் என்ன புதுசா பவர் ஸ்டார்னு வைக்கலாம்னு பார்த்தேன். பவர் ஸ்டார் தான் இருக்காப்ல, அவர் ஆல்ரெடி இருக்காரு. அவரும் இவரை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. அதனால எங்க அண்ணன் வந்து எப்பவுமே ஒரு பட்டம் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற செயலை வச்சு செமையா ஆக்டிங் பண்றதுனால சூப்பர் ஸ்டார், ஆக்ஷன் செமையா பண்ணா ஆக்ஷன் ஸ்டார், பவர் யூஸ் பண்ணா பவர் ஸ்டார். சோ அந்த மாதிரி தான் தராங்க. எங்க அண்ணன் வந்து பண்ற ஒரே வேலை என்னன்னா அறிக்கை விடு, அறிக்கை ஸ்டார், அவ்வளவுதான். சிம்பிள்ல அறிக்கை நாயகனுக்கு நமக்கு சூப்பர் ஸ்டார், சிஎம் சீட் எல்லாம் இனிமேட்டு எங்கள் தாவேகா தலைவர் விஜய் பாசத்தோடு அறிக்கை ஸ்டார், அறிக்கை ஸ்டார். இருந்தாலும் நீங்க புதுசா ஒரு பேர் வைக்கிறீங்க, அவருக்கு பிடிக்காதுங்க. அதெல்லாம் பிடிக்கும், மத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கிறது தான் பிடிக்கும். அது வந்து தொழில பண்றது ஜீன். அப்படியா? ஜீன் அப்படி. இப்போ தக்லைஃப்ல கூட ஒரு பாட்டு வரும் பாத்தியா, வெளி நாயகா, அது மாதிரி அறிக்கை நாயகா, எப்பவுமே அறிக்கை விடுறவனே நீ நல்லா இருக்கணும் ராசா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இப்ப எங்க அண்ணன் அறிக்கை விட்டு இருக்காரு. ஞானசேகரன் இஷ்யூல அருமையான ரொம்ப அந்த அறிக்கைலாம் ஒரு எழுதும் போது அவர் கண்ணுல வந்து கண்ணு கலங்கி ரொம்ப வெறுத்து போய் இருக்காருங்க. இந்த அரசு பேப்பர் எல்லாம் அப்படியே வந்து பார்த்தோன்னா நனைஞ்சு போச்சு. அவரு டைப் பண்ற சிஸ்டம்ல தான் ட்விட்டர் யூஸ் பண்ணுவாரா. மக்களே இது உண்மை, எனக்கு ஒரு சோர்ஸ் சொல்லிச்சு. சிஸ்டம்ல வந்து அப்படி ட்விட்டர்ல இவரா தான் இந்த ட்வீட் போட்டாராம். அப்படி டைப் பண்ணும்போது அந்த கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே வந்து கீபேடு ஒர்க் ஆகாம போயிடுச்சா? கீபேடு ஒர்க் ஆகலையா? சோகமா வந்து ஒரு ட்வீட் போட்டு இருக்காரு. நான் கேக்குறேன், அந்த ட்வீட்டை பச்சு பார்த்தாரா? ஃபர்ஸ்ட் பச்சிருப்பாரு இல்ல, அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. ட்வீட் போடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாரா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட ஒரு ஒரு
நம்ம வந்து ஒரு அறிக்கை விடுறோம், நம்ம வந்து ஒரு கட்சி தலைவர், ஏன்னா பாக்குறவங்க வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கணும். பரவாயில்ல, இவர் நம்ம தலைவர் வந்து எல்லாரையும் விமர்சிக்கிறாரு, ஏடிஎம்கேவும் விமர்சிக்கிறாரு, பிஜேபியும் விமர்சிக்கிறாரு, டிஎம்கேவும் விமர்சிக்கிறாரு, சோ நம்ம தலைவன் தாண்டா கெத்தா கரெக்டா நாளு. நீ ஏடிஎம்கேவை பத்தி பேசவே மாட்ற. பொள்ளாச்சியில அவ்வளவு பெரிய இஷ்யூக்கு வந்து ஜட்மெண்ட் வந்துச்சு, எல்லாரும் குற்றவாளிகள்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ண, எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீ போட்ட அறிக்கையில ஒரு இடத்துல கூட அதிமுகன்ற வார்த்தை கிடையாது. இங்க பாரு, ஏடிஎம்கே நீ இங்கிலீஷ்ல பேசாத, அவங்க தமிழக வெற்றிக்காக. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். சொல்லு அதிமுகன்னு சொல்லு. அதிமுக ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா அதிமுகன்ற வார்த்தை, நானும் அவர் எழுதுன 12 பக்க அறிக்கையை திருப்பி திருப்பி பார்த்தேன். சரி சின்னதா போட்டுருப்பாரு போல, நம்ம ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும் சின்னதா இல்லடா, நமக்கு வந்து அது கரெக்டா தப்பான ஒரு டவுட் இருக்கும் பத்தியா. அப்ப என்ன பண்ணுவோம்னா அப்படியே லைட்டா மிஸ் இருக்கு ஆனா இல்ல, அப்படி மாதிரி வந்து இவர் எதுனா ஓகே அதிமுகன்னு எங்கன்னா எழுதியிருப்பாரு. நானும் 12 பக்கம் அறிக்கை திருப்பி திருப்பி பாக்குறேன், கிடையாது ஒரு இடத்துலங்க. அதான் அந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இஷ்யூ கிட்டத்தட்ட 300-400 பெண்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 1100-1200 வீடியோன்றாங்க, 48 சாட்சி வேற. ஆனா எங்க அண்ணன் ஒரு இடத்துல கூட அதிமுகன்னு சொல்ல. அதுல வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட சன்னு இன்வால்வ்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எஃப்ஐஆர்ல அவரை தூக்கி உள்ள போடலனாலும் அவர் இன்வால்வ்ன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதை நீ சொல்லல. அதே மாதிரி அதிமுகவோட நிர்வாகிகளும் அதுல இன்வால்வ்டு. ஒரு மாணவரணியோ இளைஞரணி பையன் வேற மாட்டினான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் தான் இது. சோ ஒரு அதிமுக 10 வருஷம் பவரை வச்சு இந்த இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. எஸ்பி வேலுமணியோட ஆதரவாளர்கள். ஆனா எங்க அண்ணன் ட்வீட் போடும் போது ஒரு இடத்துல கூட அதிமுக போடல, சம்பந்தமே இல்லையா. ஏதோ ஒரு வழக்கு நடந்திருக்கு, தீர்ப்பு வந்துச்சு. இத்தனை பெண்கள் இல்ல, நான் இது கொஞ்சமாச்சு எனக்கு ஒண்ணும் நான் தப்பா பேசுறேன்னு எனக்கு புரியல. பாக்குறவங்க ஏன்பா நீ விஜய வந்து திட்டுறன்ட்டு சில பேர் கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்களேன். சில பேர் சொல்றாங்க ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட், சில பேர் ஏன்பா விஜயே சுத்தி சுத்தி வரியப்பானா, பின்ன இதெல்லாம் கேட்க மாட்டாங்களாங்க. ஒரு தலைவர் ஒரு மாற்றத்திற்காக வரேன்னு நீ சொல்ற, ஆமா மாற்றத்திற்கான அரசியல், அப்பனா நான் திராவிட கட்சிகள் வேஸ்ட், எல்லாரும் கலாய் நான் வரேன், எல்லாம் பண்ண போறேன், எல்லாரும் பண்ணாத தப்பையும் சுட்டி காட்டணுங்க. அதுதான் தலைவன். அதிமுக பண்ணா ஒன்னுத்தையும் பேச மாட்டான். அதிமுக ஊழலை பத்தி பேசணும்னா பேச மாட்டேன். அதிமுக ஆட்சியில நடந்த துப்பாக்கி சூட பத்தி பேசணும்னா பேச மாட்டேன். 13 பேரை சுட்டு கொண்டாங்க, அதை பத்தி பேச மாட்டேன். ஏன்னா நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. அப்ப எங்க இருந்த? நான் அப்ப ஷூட்டிங்ல இருந்தேன். இப்போ இருந்தா பாதி ஷூட்டிங் பாதி அரசியல். சோ எதுவுமே பேசல. பொள்ளாச்சின்றது எங்க இது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ தான். பட் பொள்ளாச்சின்றது ஒரு 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 ஃப்ளட், அது வந்து ஒரு சுனாமி. இந்தியா ஃபுல்லா அந்த விஷயம் தெரியுங்க எல்லாருக்குமே. அந்த சுனாமியை பத்தி பேசாத நீ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஏதோ பர்போகி, அது வந்து நிர்வாகி கூட கிடையாது, ஒரு போஸ்டிங் கூட கிடையாது, எங்கன்னா ஒரு 2-3 மீட்டிங்க்கு போயிருப்பான். அது கூட பிரியாணி சப்ளை பண்றதுக்கு போனானா என்னான்னு தெரியல. அவன் ஏதோ பண்ணிட்டான்ட்டு இன்னைக்கு எங்க அண்ணன் அறிக்கை போடும் போது என்ன போடுறாருன்னா திமுக நிர்வாகி. திமுக நிர்வாகி நீ காட்டு பகான ஒத்துக்கிற போஸ்டிங்ல இருக்கானா? 1000 பேரு போட்டோ எடுத்தாங்களாம்பா, 1 கோடி பேர். இப்போ உங்க கூட எவ்வளவு பேர் போட்டோ எடுக்கிறாங்க தெரியும்ல? உங்க கூட எடுக்கிறவங்க தான் ஃபுல்லா போக்சோல கைதாகிறவங்க தான். உங்க கூட இருக்கிறவங்களே பாதி பொம்பளை சோழதான் சுத்தி. அப்ப இதெல்லாம் ஒத்தி பாருங்க, கேளு ஒரு கேளு. எப்படி திமுக நிர்வாகின்னு கொட்டயத்துல போட்ட? சரி நீ போடுற விடு, ஏன் அதிமுகவுக்கு போடல? ஏன்னா அதிமுக கூட்டணி பேசிட்டு இருக்கோங்க. அப்ப கூட்டணினா பாதிக்கப்படுறது பெண்களா இருந்தாலும் நீங்க சைலண்டா இருப்பீங்க. ஆமா சைலண்டா இருப்போம். ஓ திமுக மட்டும் கேள்வி. இது தப்பா இல்லையா மக்கள்? தப்பு கிடையாது, எங்களுக்கு தப்பு இல்ல, அப்படிதான் கேட்போம். அறிக்கையை வந்து பெருசா போட்டுட்டு நீங்க உங்களுக்கு அந்த அறிக்கையை போடுறேன், நானும் அறிக்கையை பச்சிடுறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அறிக்கையில பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குற்றவாளி, திமுக நிர்வாகின்னு நோட் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங் 4வது லைனே போட்டாரு. ஏன்னா திமுக பத்தி பேசணும், சரி பேசிட்டாரு. அடுத்தது பார்த்தனா தமிழ்நாடோட அரசோட நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக திமுக பல முயற்சிகளை மேற்கொண்டதான். எது அப்போ எங்க இன்சிடென்ட் நடந்த அன்னிக்கே 3 ஹவர்ஸ்ல எது இன்சிடென்ட் நடந்த அன்னிக்கே எஃப்ஐஆர் ஃபைல் செஞ்சு அன்னிக்கே ரிமாண்டும் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ரிமாண்ட் 3 ஹவர்ல பண்றாங்க. இது பேரு எப்படிங்க நிர்வாகி தோல்வி, நிர்வாக தோல்வி, ஏதோ தோல்வி எப்படிங்க வரும் சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். எங்க அண்ணன் வந்து போட்டுக்கிறாரு, நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக திமுகவினர் மேற்கொண்டனரா. அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா போய் ஆளுநரை சந்திச்சேங்க, அந்த மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கணும்ட்டு. அப்ப நான் மனு வழங்கினேன்.
சோ இப்ப புரியுதாங்க உங்களுக்கு? ஆளுநர் இவர் கேட்பாரு ஏன் துணைவேந்தர் நியமிக்கலன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ போவாதையா, அத பத்திலாம் நான் அதோட நிர்வாகம் சரியா நீ நான் சொன்னனாலதான் என் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சொன்னதான் வந்துச்சு. ஆமா, ஆளுநரை பார்த்ததுனால வந்துச்சு. ஆமா, நான் ஆளுநரை பார்த்து மனு கொடுத்தேன். அந்த மனு கொடுத்த உடனே நீதிமன்றம் பயந்துருச்சு. ஆஹா, விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரை சந்திச்சிட்டாரு. ஆஹா, விஜய் சார் அப்புறமா போராட்டம் பண்ணிடுவாரு. ஆஹா, அவர் படங்கள் வரலன்னா பல ரசிக குஞ்சுகள் செத்து போடுவானுங்க. அதனால நான் விரைந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரின்சிபல் கிட்டே போய் கொடுக்குறீங்களே. ஏங்க நிர்வாகி யாருக்கு பாப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில? அவங்க தானே பாக்கணும். இதெல்லாம் நம்ம கேட்டா நம்மள முட்டாளுங்கன்றாங்க. இப்ப அவரு கொடுத்தனாலதாங்க இது நடந்திருக்கான். அது 2வது பேராகிராஃப்ல சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு. அது வந்து இவங்களோட அரசு தெளிவாவே அவங்களே விளக்கம் கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதா இல்லையா? அப்பதாங்க எஃப்ஐஆர் வந்து பிஎன்எஸ் மாறிச்சு. சென்ட்ரல் கவர்மெண்டே சொல்லிச்சு ஐபிசி வந்து பிஎன்எஸ் மாறினால சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை டிடெக்ட் பண்ணிக்கல. ஏன்னா செக்ஷன்ஸ் எல்லாம் மாறி போச்சு. சோ எஸ், லீக் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் எஃப்ஐஆரை யார் வேணாலும் படிக்கலாம். பட் இந்த மாதிரி பாலியல் தொடர்பான விஷயங்களோ இல்ல பெண்களுக்கு எதிரான விஷயங்களோ பார்க்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா என்னது ஆட்டோமேட்டிக்கா பிளாக் பண்ணும். பட் இந்த கன்வர்ஷன் இருந்தனால ஐபிசி டு பிஎன்எஸ் இருந்தனால அது மாறலங்கன்னு எது சென்ட்ரல் கவர்மெண்டே சொல்லுது, அங்கிருந்து வந்த டிபார்ட்மெண்ட். ஆனா நீ வந்து அந்த எஃப்ஐஆர் கதையை இன்னுமே பேசி உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அறிவு இருந்தா நான் ஏன் இந்த ட்வீட்டை போட போறேன்? எனக்கு ஒன்னும் செம டென்ஷன் ஆகுதுங்க. தினமும் சொல்லி தரணும் எதுனா. இப்ப என்னமோ நீங்க தான் வந்து போராடினாலையும் நீங்க தான் உயர் நீதிமன்றத்துல போய் உயர் நீதிமன்றமே தானாக முன் வந்து விசாரணை செஞ்சா சார்ஜ் யார் ஃபைல் பண்ணுவா? போலீஸ். அந்த அப்ப அந்த போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க ஃபாஸ்டா விசாரிச்சு அவ்வளவு விட்னஸ் சேர்த்து உங்களுக்கு வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணனால தானே கோர்ட் கேஸ் ட்ரையலுக்கே போச்சு. இதெல்லாம் இவருக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளுக்கு தான் நம்ம அட்வொகேட் யாருன்னே தெரியாது. எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் நம்ம அட்வொகேட். எப்படி நீ யாருன்னா வச்சிருப்ப? யாஷ் விஜயோ இந்த கேஜிஎஃப் விஜயோ வச்சுன்னு இருப்ப. ஆனா யாரு ஜெயிக்கிறாங்களோ எந்த அட்வொகேட் ஜெயிக்கிறாங்களோ அவரு தான் என்னோட சீனியர் அட்வொகேட். அவரு எங்களுக்கு சின்ன பசங்க பண்றதுக்கு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் பண்ற வேலை இதெல்லாம். அந்த மாதிரி வேலை பண்ற. கோர்ட்னா என்னன்னு தெரியுமா? கேஸ்னா என்னன்னு தெரியுமா? சார்ஜ் ஷீட் எப்படி வரும் தெரியுமா? தமிழன் படத்துல பாக்கலையா நீ? தமிழன் படத்துல அதுல அட்வொகேட்ல ஆமா அட்வொகேட் அப்படியே அந்த புக் இருக்குங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் புக் தெரியுமா தெரியாதா? அப்படியே மனப்பா வெச்சின சுத்துவாரு, எல்லாரும் படி சொல்லி சொல்லுவாரு. ஒரு போலீஸ் தான் வந்து சார்ஜ் ஷீட்ஸ் எல்லாம் போடுறாங்க. சிபிசிஐடிக்கே போனாலும் சிபிசிஐடியும் யாருக்கு கண்ட்ரோல்ல இருக்கு? ஸ்டேட் போலீஸ், ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் சிபிசிஐடி. சார்ஜ் ஷீட்டை விரைந்து ஃபைல் பண்றாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுலாம் சாதாரண விஷயமா? அவ்வளவு எவிடன்ஸ் எடுக்கணும், அவ்வளவு விட்னஸ் எடுக்கணும். கோர்ட்டு கூட பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா செயல்பட்டு இருக்கு. ஒரு 5-6 மாசத்துக்குள்ள அவ்வளவு விட்னஸையும் விசாரிச்சு அவ்வளவு எவிடன்ஸையும் இது பண்ணி சார்ஜ் ஷீட்டை சப்மிட் பண்ணி கோர்ட் வந்து ட்ரையல் எடுத்து நடத்தி இருக்கு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஜட்ஜி வந்து உள்ள இருந்து வந்தனாலதான் வந்து இதெல்லாம் வெளியே வந்து சொல்றாரு. இதெல்லாம் எப்படி? இது ஜட்ஜி எதுக்கு வந்தாங்க? எல்லாரும் நீங்க குற்றம் சாட்டுனால இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றத புது சட்டமே சொல்லுது. ஏன் 6 மாசத்துக்குள்ள முடிச்சீங்க? அது பதில் சொல்லு. ஏன் பதில் சொல்லு? முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் இந்த சார்? அப்ப சொல்லு. இல்லங்க, கேஸ ஃபாஸ்டா முடிச்சா நீ வந்து ஃபாஸ்டா முடிச்சிருக்க. உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. கேஸ முடிக்கல லேட் ஆச்சுன்னா இந்த தமிழக அரசு வந்து வேணும்ட்டு இந்த கேஸ டிராக் பண்ணி எல்லாரும் மறக்கணும். முன்னாடி ஏதோ இருக்கு, கேஸ மறக்கணும்னு. ஆமா, சீமான் சொல்லிருப்பாரு இந்த டைலாக். ஆமா சொல்லிருப்பாரு. சீமான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படிங்க 6 மாசத்துல முடிப்பீங்க? என் கேஸ 12-13 வருஷமா. என் கேஸ்ல வந்து நீங்க 12-13 வருஷமா ஒரு எஃப்ஐஆர் ஓபன் பண்ணிட்டு இன்னும் என்ன கண்டுக்காம இருக்கிறீங்க. இது இந்த சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டா அவனை 6 மாசத்துல நீங்க ஆக்சுவலா வந்து சீமானு ஞானசேகரனுக்குலாம் சப்போர்ட். ஆமா, உண்மை அதை சப்போர்ட் பண்ணுங்க. எதுக்கு இது பண்ணிட்டாரு தெரியல. ஏய், நீ நம்ம இன்னொண்டா அப்படிதானே நீ போயிருக்கணும். உன்கிட்ட எல்லாம் யாரு இந்த கொஸ்டின்ஸை கேக்குறான்னு? இந்த பாலியல் கேஸும் பெண்கள் தொடர்பான கேஸ பத்தி சீமான் கிட்ட மைக்கை ஏன் நீட்டுறீங்க? அவனே ஒரு பாலியல் குற்றவாளி. ஏங்க, அவரே வந்து ரேப் செக்ஷன்ஸ்ல வந்து இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்குங்க. அவரே வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கியிருக்காப்ல. நெக்ஸ்ட் மந்த் வரது கூப்பிட போறாங்க. நீங்க போய் அவர்கிட்ட போயிட்டு இது தொடர்பாவோ இந்த ஜட்ஜ்மெண்ட் தொடர்பாவோ பேசுறீங்கன்னா இது எப்படி எந்த விதத்துல சிங்க் ஆகுது? எனக்கு ஒண்ணும் தெரியல. அவனே வந்து இலங்கையில வந்து அவ்வளவு பெரிய போர் நடக்கும் போது மதுரை பாண்டியன் லாட்ஜில வந்து எங்க அக்காவோட குஜாலமா இருந்தாரு. ஏங்க, யாருக்கிட்ட ஒரு எங்க கிட்ட கூட நீங்க மைக் எடுத்து வந்து தம்பிங்களா சொல்லுங்கன்னு கேட்கலாம். ஒரு நியாயம் இருக்குது. அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு ஒன்னும் புரியலையே. அவர்கிட்ட விஜய் கிட்ட நீங்க போவே கூடாது சட்டப்படி. ஆமா, 2 பேரும் ஐயோ உங்களுக்கு தெரியாது. 2 பேரும் ஃபர்ஸ்ட் பீஸுங்க. இப்படி ஒரு அரசாங்கம் வந்து ஒரு 5-6 மாசத்துக்குள்ள சரி இது வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து இந்த இஷ்யூ பேசப்படுகிறது, நம்ம ஆமா
இந்த மாதிரி குற்றம் செய்பவர்கள் உடனே தண்டனை வாங்குறாங்க, தண்டிக்க பெறுறாங்க அப்படின்றது வந்து தெளிவானாதான் காலப்போக்குல யாரும் வந்து இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட மாட்டார்கள். அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் என்ன பண்ணுது, போடு யார வேணாலும் போடு, இவங்கள போடு அவங்கள போடு, விசாரி கிசாரி தூக்கு கீக்கு அப்படின்னு சொல்லி கட 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 ஏங்க ஒரு 5-6 மாசத்துக்குள்ள கேஸ எத்தனை போய் ட்ரையல் முடிக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அது வந்து அரிதிலும் அரிதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தான் முடிப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி கேஸ் 1008 ஒன்னு இருக்குது, பெண்டிங்ல இருக்கு, சீமான் கேஸ் உட்பட. சோ இத பண்ண ஒரு கவர்மெண்ட் வந்து எஸ் ஆஃப் கோர்ஸ் கிரெடிட் எடுத்துப்பாங்க தானே. கண்டிப்பா நீங்க பொள்ளாச்சி கேஸுக்கு எஃப்ஐஆர் போட எவ்வளவு நாள் ஆச்சு? டிஎம்கே கவர்மெண்ட் இப்ப வந்தனாலதான் அதை குட கட 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 கடன்னு இழுத்துன்னு வந்திருந்தாங்க. உங்க கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். பொள்ளாச்சி கதையை எல்லாருமே மறந்தே போட்டிருப்பான். அவனுக்கு ஜாலியா வந்து இருந்திருப்பானுங்க, விடுவிக்கப்பட்டிருப்பானுங்களான்னு கூட தெரியாது. ஏதோ டிஎம்கே கவர்மெண்ட் வந்தனால தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ பெண்களுக்கு ஒண்ணுன்னா அந்த கேஸ ஃபாஸ்டா எடுத்துட்டு போறதா இருந்தாலும் சரி, அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே. இப்ப நான் விஜய் சார்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக நிர்வாகின்னு சொல்லிட்டு போடுறீங்களே, அந்த திமுக நிர்வாகியவே பிடிச்சாங்களா இல்லையா? அதான கேள்வி. அப்ப அத சொல்லணும்ல, திமுக நிர்வாகியா இருந்தாலும் நீங்க வந்து ஜெயில போட்டிருக்கீங்க, இப்ப அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆட்ஸ் ஆஃப் மிஸ்டர் சிஎம் எம் கே ஸ்டாலின். கேட்கணும், சொல்லணும். சொல்லியே ஏன் சொல்ல மாட்டாரு? அப்படி சொன்னா எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எனக்கு யாரா ஓட்டு போடுவா? எனக்கு ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க. எதுக்கு இந்த வேலை? இல்ல எனக்கு ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க, ஆல்ரெடி ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு யாரும் போட மாட்டாங்க, ஆல்ரெடி கமல் சார் ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க. எந்த டாப் நடிகரும் ஓட்டு போட மாட்டாங்கப்பா. சினிமா இண்டஸ்ட்ரி எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். விஜய் ஃபேன்ஸே ஓட்டு போட மாட்டானுங்க, ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்லடா. எல்லாம் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவனுங்க. இந்த சுரா சேகர், பிகில் பாபு, இதுதாங்க பிரச்சனையா வருது. எது கேட்டாலும் சும்மா குத்தம் சொல்லணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது வெறியும் அறிக்கை ஒண்டிதான் விட்டு இருக்கோம், வேற எதுவுமே நம்ம செய்யறது இல்ல. அந்த அறிக்கை விடுறதுலயும் சும்மாவே போய் திமுக திமுக திமுகன்றது. ஏன்டா அதிமுகவை கேட்க மாட்டேன்றன்னா சைட்ல வந்து ராஜ்மோகன் ஒரு பிரஸ் மீட் குத்துட்டாப்லையா, நாங்கள் வந்து திமுகவையும் பாஜகவையும் தான் எதிர்க்கிறோம், திமுக பாஜக தவிர்த்து வேற யார் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதிமுக ஏத்துப்பீங்க அப்படிதான் சொல்றோம். அதிமுக பிச்சை நல்ல கட்சி, நல்ல கட்சி, எந்த ஊழலும் பண்ணல, எதுவும் பண்ணல. பொள்ளாச்சிலாம் அவங்க டைம்ல பொள்ளாச்சி நடக்கல, பெண் பாலியல் நடக்கல, 13 பேரெல்லாம் அவங்க சுட்டு தள்ள, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லங்க. நீங்க வேறங்க அமைதியா இருங்க. அதிமுக வந்து குற்றவாளி, சிஎம் குற்றவாளின்னு உள்ள போலியா? ஏவனை பத்தி பேசுறீங்க, அவங்களாம் நல்லவங்க, நீங்க வேற அவங்கள பத்தி எல்லாம் பேசுறீங்க. அவங்க தெய்வம், இந்த நாட்டை பாதுகாத்த தாயம் ஞாபகம் வந்துட்டு போவோம்ல பல விஷயங்கள். அவங்கள அதிமுக எல்லாம் வந்து பியூரு, ஏன் சொல்ல வேண்டியது தானே? அதிமுகவும் வந்து ஊழல் கட்சி, ஏன் ஊழல் செய்யலையா அவங்க? விஜய் சாருக்கு தெரியும் ஊழல் தான் பண்ணுது. ஏப்பா அந்த 5 வருஷத்துல என்ன திட்டத்தை 10 வருஷம் மொத்தமா 2021 என்ன ஒரே ஒரு திட்டம் அம்மா ஊழல் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன்னா கூட்டணிக்காக, ஒரு பிச்சைக்காக. எதுக்கு இந்த எச்ச வேலை? எதுக்கு இது பேர் எச்ச வேலைங்க? வெளிப்படையா இப்ப பாஜக அதிமுக அலையன்ஸ்ல இருக்குதுன்றது வந்து அவங்களே வெளிப்படையா அறிவிச்சாச்சு. ஆமா, இப்போ போயிட்டு பாஜகவை வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன், ஆனா கூட இருக்கிற அதிமுகவை நான் சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குன்னா படு கேவலமா இல்ல? இது எப்படி தெரியுமா? இது எப்படி தெரியுமா? ஒரு இவனுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கும், எனக்கு அவன் வேணாம் ஆனா இவ வந்தா ஓகே. என்ன இது? அசிங்கமா இல்ல? இது அசிங்கமா இல்ல? இது பேர் கள்ள காதலுங்க. கேவலம் இது இல்லங்க, நீங்களே சொல்லுங்க. அவங்க அலையன்ஸா அறிவிச்சாச்சு, அங்க போயிட்டு இவன் இல்லாம இவன் வந்தா சேர்த்துக்கலாம். அப்போ கை கால்ல உள்ள உண்ணும், அது கூட ஊந்து பழக்கம் தானே. எங்க அண்ணா ஆதவர்ஜுன் வேற கொஞ்ச நாளா காணும், எனக்கு டவுட் என்ன ஆச்சுன்னு தெரியல. போய் கை கால்ல விழுந்துன்னு இருக்காதா? அதான் வாய்ப்பு இருக்கு. சரி, ஒண்ணு இல்ல, இவங்க கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல திமுகவை. இவங்க என்ன பண்றாங்க? அது பேர் கூட்டணி, அது பேர் கூட்டணி, ஃப்ரெண்ட்ஷிப். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. வரைக்கும் திமுக கூட்டணி விஷயம் ஜெயிச்சிச்சு, ஆனா அதிமுக ஜெயிக்கவே இல்ல. விஜய் சார் எங்க போய் சேர்ந்தாலும் அது பேர் கூட்டணி கிடையாது, அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப். ஜஸ்ட் ஒரு அலைன்ஸ். நீதான் பெரிய தலைவனாச்சே, தனியா இல்ல ஜெய். பின்ன கேக்குறோம்னா அவன் பேசுற பேச்சுல என்னத்த கேக்குறதுங்க? எத்தனை வாடி கேக்குறது? இதான் தைரியமான ஆளாச்சே, தனி வந்து ஜெயியே முடிஞ்சா. விஜய் சார் இப்படி கேட்டான், ஜெயிக்க சொல்லு பாக்கலாம். படத்துல நினைச்சுக்கோ, படத்துல நான் அவள் தான் அடுத்தது ஒரு விரல்
புரட்சியே. படத்துலதான் இந்நேரத்துக்கு தனியா நின்னு இருப்பாரு, தனியா ஜெயிச்சிருப்பாரு, சிஎம் ஆயிட்டு இருப்பாரு. எங்க நிக்க வேண்டியது தானே? உனக்குதான் ரசிக குஞ்சுகள் ஜாஸ்தி இல்ல. எதுக்கே அவனுக்கு கூட்டணி? ஓட்டு போட மக்கள் நிக்கிறாங்களா, தனியா நில்லையா? கூட்டணி எதுக்குங்க? ஏன் அதிமுக கால்ல போய் உழுற? கால்ல விழுந்த நானு கால்ல விழும்போது வெயிட்ட சேர்த்து இழுத்துருவா போல, அந்த மாதிரி விழுந்து இருக்கிறது அசிங்கமா இல்ல? அவங்களே பாவம் லூஸ் ஆகி வேட்டிலாம். உங்க அறிக்கையெல்லாம் நாங்க பாத்துட்டு நாங்க வேற அதை பத்தி வேற பேசணும். மிஸ்டர் போங்க மிஸ்டர் அப்படிக்கா.